எங்களுக்கு தமிழ்நாடு வேண்டாம், தட்டி தூக்கிய ஆந்திரா. சிஎம் விஜய்க்கு பேரிடி. நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் படித்ததற்கு ஏற்ற தொழில் இல்லாமல் திண்டாடுவதற்கு உந்துதல் சக்தி கொடுக்கக்கூடிய நமக்கு வரக்கூடிய தொழில் நிறுவனங்களை எல்லாம் தன்னுடைய பக்கம் வாரி வைத்துக் கொண்டு ஆந்திரா நமக்கு ஆப்பு வைக்கக்கூடிய கதையை நம்முடைய ஜெம் தொலைக்காட்சி மூலமாக பார்க்கலாம். மேல ஆந்திரா கீழ கர்நாடகா என்று வடிவேலு சொல்லுவது போல நடுவுல தமிழன் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். தொட்டதும் துவண்டு போனதும். இதற்கான காரணம் தென்னிந்திய தொழில்துறையில இதுவரை இல்லாத வகையில ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க இருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? அதாவது தமிழ்நாட்டின் முக்கிய தொழில் நகரங்களான வந்தாரை வாழ வைக்கக்கூடிய சென்னை மற்றும் பருத்திகளின் நகரம் என்றழைக்கப்படக்கூடிய கோவையில ஆந்திர பிரதேச அரசு நேரடியாக தொழில் முதலீட்டாளர்களை கவரக்கூடிய நோக்கத்துல முதலீட்டாளர் சந்திப்பு கூட்டங்களை நடத்த திட்டமிட்டு இருக்காங்களாம். ஜவுளி உற்பத்தி மற்றும் வாகன உற்பத்தி ஆகிய முக்கிய துறைகள்ல இயங்கி வரக்கூடிய தமிழ்நாடு நிறுவனங்களை குறிவச்சு நம்முடைய கண்ணை குத்துவதற்கு ஆந்திரா அதிரடியான வேலைகளை எடுத்து வருது. பாரம்பரியமாக இரு மாநிலங்களும் ஒன்றோடொன்று நேரடி தொழில் போட்டியில ஈடுபடாமல் தனித்தனியாகவே முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்காங்க. ஆனால் இப்பொழுது ஆந்திராவின் இந்த நேரடி முயற்சி இரு மாநிலங்களுக்கும் இடையிலான தொழில் போட்டியை சூடுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அடுத்த கட்டத்திற்கு தூக்கி விட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேச அரசின் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைப்பான ஆந்திர பிரதேச பொருளாதார வளர்ச்சி வாரியம் செவ்வாய்க்கிழமை சென்னையில் தன்னுடைய முதல் ரோட் ஷோவை நடத்துகிறது. அதனைத் தொடர்ந்து மறுநாள் கோவையில மற்றொரு பிரம்மாண்ட முதலீட்டாளர் சந்திப்பும் நடைபெற இருக்கா. தமிழ்நாட்டில் இயங்கி வரக்கூடிய முன்னணி தொழில் நிறுவனங்களை நேரடியாக சந்திச்சு ஆந்திராவில் முதலீடு செய்வதால் கிடைக்கக்கூடிய சலுகைகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்து ஆந்திர அதிகாரிகள் இல்லாததையும் பொல்லாததையும் எடுத்துரைத்து அவர்களை கவர திட்டமிட்டிருக்கிறார்களாம். இது போன்ற எந்த ஒரு முதலீட்டாளர் சந்திப்பையும் நடத்தியது இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் மொத்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை உற்பத்தியில சுமார் 1/3 கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் ஜவுளி தலைநகரும் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்றழைக்கப்படக்கூடிய கோவையை ஆந்திர அரசு தீவிரமாக கண்காணித்து வருது. சமீபத்தில் தான் ஆந்திர மாநில அமைச்சரவை ஒரு புதிய ஜவுளி கொள்கைக்கு ஒப்புதல் அளித்தது. இந்த கொள்கை அமலுக்கு வந்த ஒரு வாரத்திற்குள்ளாகவே கோவையில் இருக்கக்கூடிய ஜவுளி நிறுவனங்களுக்கு ஆந்திராவில் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கப்படுவது குறிப்பிடத்தக்க உத்தியாக பார்க்கப்படுது. இது மட்டுமல்லாது ஆச்சரியத்தையும் இந்த ஒரு விஷயம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்துல சந்திரபாபு நாயுடு மறுபடியும் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து முதலீடுகளை ஈர்ப்பதில் ஆந்திர அரசு காட்டுத்தீயை போல தீவிர வேகம் காட்டி வருகிறது. முடங்கி கிடந்த இடிபி அமைப்பிற்கு புதிய உயிர் கொடுக்கப்பட்டு அது மறுசீரமைக்கப்பட்டிருக்கு. இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டின் கைட்னஸ் அமைப்புல பணியாற்றிய திறமையான அதிகாரிகளை ஆந்திராவோட இடிபி அமைப்பு தன்னுடைய பக்கம் இழுக்க தொடங்கியுள்ளது. கெய்ட்னஸ் அமைப்பிலிருந்து இதுவரைக்கும் சுமார் 7 உயர் அதிகாரிகள் ராஜினாமா செஞ்சுட்டு ஆந்திராவின் இடிபி அளித்த வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் விரைவில் ஆந்திர அரசுல இணைய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கு வரவிருந்த சில முக்கிய திட்டங்கள் ஆந்திராவிற்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென்கொரியாவை சேர்ந்த பிரபல காலனி தயாரிப்பு நிறுவனமான ஹவாசும் தமிழ்நாட்டின் தூத்துக்குடியில ரூபாய் 1720 கோடி மதிப்பீட்டில் அமைக்கவிருந்த திட்டத்தை ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் தொகுதியான குப்பத்திற்கு மாற்றியிருக்கிறது. 1901ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட உலகின் பழமையான மோட்டார் சைக்கிள் நிறுவனமான ராயல் என்ஃபீல்ட் முதன்முறையாக தமிழ்நாட்டிற்கு வெளியே காலடி எடுத்து வைக்கிறது. ஆந்திராவின் திருப்பதி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சத்தியவேடு பகுதியில் தன்னுடைய புதிய உற்பத்தி ஆலையை அமைக்க அந்த நிறுவனம் முடிவு செஞ்சிருக்காங்களாம். தென்னிந்தியாவில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு எப்போதுமே முன்னணியில் இருந்து வருது. இருப்பினும் ஆந்திர அரசின் இந்த நேரடி நடவடிக்கைகள் மற்றும் அதிகாரிகளை தன்னுடைய பக்கம் இழுக்கக்கூடிய உத்தி தமிழ்நாட்டின் தொழில்துறைக்கு ஒரு சவாலாக உருவெடுத்து நிற்குது. இரு மாநிலங்களும் தங்களுடைய தொழில் கொள்கைகளை வலுப்படுத்தி வரக்கூடிய நிலையில வரவிருக்கும் நாட்கள்ல தென்னிந்தியாவில் தொழில் முதலீடுகளை கைப்பற்றுவதில் போட்டி இன்னும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுது. நான் ஆட்டோக்கார நானும் தெரிஞ்ச ரூட்டுக்கார நியாயமுள்ள ரூட்டுக்காரன்டா, ஆந்திரா நமக்கு வச்சாம்பாரு வேட்டுதானடா, முதல்வர் கோட்டு சூட்டு போட்டா நோ யூஸ் தானடா. இது போன்று ஆந்திரா ஹார்ட் அட்டாக் தரக்கூடிய செய்தி மட்டுமல்ல,
விஷயமுள்ள விறுவிறுப்பான செய்திகளை தரக்கூடிய நம்முடைய ஜெம் தொலைக்காட்சியோடு எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.